டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்ப்போம். முதல்ல வந்து www.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இந்த மாதிரி வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அது கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் போய் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் வந்ததுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் 2014 பாருங்கள். அங்கே போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுங்க. இதில் வந்து எந்த இதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பொசிஷன் வரும். இங்கே வந்து கம்பைல்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுங்க. அதில் போன உடனே இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பதிவு விவரங்கள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு do you have one time registration ID நிரந்தர பதிவு எண் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். இருந்துச்சுன்னா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒரு வேளை இல்லாட்டி புதுசாக பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து நிரந்தர பதிவு எண் உள்ளதா அப்படின்னு கேட்குறப்போ நோ அப்படின்னு கொடுங்க. நோன்னு கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் படிங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைங் ஃபார், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன பார்த்துட்டு அதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பர்சனல் கிளர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி பர்சனல் கிளர்க் இன் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி பர்சனல் கிளர்க் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுக்கு வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் இது வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது ஒவ்வொன்றா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், சொந்த விவரங்கள், உங்களோட சொந்த விவரங்கள் எல்லாம் ஃபில் பண்ணணும். அதில் முதல்ல என்ன செய்யணும்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரரின் பெயர், அதை வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர் இனிஷியல்ஸ் தலைப்பெழுத்துக்களில் வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே உங்களோட நேமோட இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட பேர் நேம். இதில் திருமதி திரு அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு டைப் பண்ண வேண்டாம். உங்கள் பேரும் உங்கள் இனிஷியலும் மாத்திரம் டைப் பண்ணால் போதும். முதல்ல இனிஷியலும் அப்புறம் உங்களோட நேமும் டைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெண்டர், எந்த பாலினம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மேலா ஃபீமேலா, ஆனா பெண்ணா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, எந்த தேதி எந்த மாதம் எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் குறிப்பிச்சிருங்க அதுலேயே. அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், தந்தையின் பெயர், அவரோட பேரையும் கேபிட்டல் லெட்டரில் இனிஷியல் கொடுத்துட்டு நேமை டைப் பண்ணுங்கள். இதுலேயும் எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம். திருமதி அப்படிங்கிற எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்பா பேர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அம்மாவோட பேர், அவங்களோட பேரும் இனிஷியலும் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் யார் நீங்கள் அனுப்புகிறவங்க வந்து இங்கே மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்குறது உங்களை, யார் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் அன்மேரிட், மனம் ஆகாதவர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மேரிடாக இருந்தீங்கன்னா அவங்க மேரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஸ்பவுஸ் நேம், கணவர் ஆர் மனைவியின் பெயர், இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் ஆயிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் பர்த் ஆஃப் பிளேஸ், விண்ணப்பதாரர் பிறந்த இடம், உங்களோட எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம், எந்த மாவட்டம் உங்களோட சொந்த மாவட்டமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ்நாடு தவிர வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா
அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. இஃப் அதர் தென் தமிழ்நாடு, பிற மாநிலங்கள், வேறு மாநிலமாக இருந்தால் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். தமிழ்நாடுவாக இருந்தால் இங்கே இந்த பாக்ஸ்லேயே ஓப்பன் ஆகும். இப்படி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் ஓப்பன் ஆகும். இப்போது அதர் தென் தமிழ்நாடுனா நீங்கள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி டைப் பண்ணிவிடுங்க. ஃபாதர்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த், தந்தையார் பிறந்த இடம். உங்களோட ஃபாதர் வந்து எந்த பிளேஸில் பிறந்தாரோ அதையும் மென்ஷன் பண்ணணும். அதுவும் அதே மாதிரி தான். அவர் வந்து தமிழ்நாடு தவிர வேறு ஏதாச்சும் ஸ்டேட்டாக இருந்தால், பிற மாநிலங்களாக இருந்தால் அதையும் நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். அப்புறம் மதர் டங், தாய்மொழி. உங்களோட தாய்மொழி என்னவோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. தெலுங்குவா, தமிழா, கன்னடாவா, மலையாளமா, எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட தாய்மொழியை மென்ஷன் பண்ணணும். இதில் இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற தவிர வேறு ஏதாச்சும் மொழியாக இருந்தால், இஃப் அதர்ஸ் ஸ்பெசிஃபை, இதர மொழிகளாக இருந்தால் நீங்கள் கீழே இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். அடுத்ததா நேஷ்னாலிட்டி, தேசிய இனம். நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரி அப்படின்னா, இந்தியாவை தவிர வேறு ஏதாச்சும் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்கன்னா அதர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் ஆர் மதம், எந்த ரிலீஜன், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இதை தவிர வேறு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதுலேயும் அதர்ஸ்ன்னு இருக்கும். இஃப் அதர்ஸ், இதர மதங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இதெல்லாம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், சொந்த விவரங்களில் வரும். அடுத்தது உங்கள் சொந்த விவரங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், சான்றிதழ்களின் விவரங்கள். அதில் போயிட்டு கம்யூனல் கேட்டகரி, எந்த வகுப்பு, நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்க, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இந்த மாதிரி எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நேம் ஆஃப் சப்கேஸ்ட், சாதி உட்பிரிவின் பெயர். அதில் சப்கேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் உங்களோட சப்கேஸ்ட் என்னவோ, அந்த உட்பிரிவு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கேஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் சப்கேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர், சான்றிதழ் எண். உங்களுக்கு அந்த கேஸ்டோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்பர் ஒன்று இருக்கும், சான்றிதழ் எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, வழங்கப்பட்ட தேதி. அந்த சான்றிதழ் எப்போ கொடுத்தாங்களோ அதில் டேட்டு, மந்த்து, தேதி, வருஷம், மாதம் இருக்கும். அதை இந்த கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணிவிடுங்க. எந்த டேட்டோ அந்த டேட்டும், எந்த மந்த்தோ அந்த மந்த்தும், எந்த வருஷமோ அந்த வருஷமும் ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். இஷ்யூவிங் அத்தாரிட்டி, சான்றிதழ் வழங்கிய அதிகாரி. அந்த சான்றிதழ் வழங்கினப்போ ஒருத்தரோட சைன் இருக்கும், அவரோட பேர் அதில் இருக்கும். அவரோட பேர் என்னன்னு பார்த்து இங்கே வந்து கொடுத்துருங்க. தாலுக் ஆர் வட்டம், எந்த தாலுக்கை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆர் யூ ஏ டெஸ்டிடியூட் விடோ, ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்கும். ஒருவேளை நீங்கள் விதவையாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. அப்படி எஸ்ன்னு இருந்தால் அதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ் இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி சான்றிதழ் எண் இருக்கும், அதில் கொடுத்த டேட் இருக்கும். சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டிக்கு செலக்ட் பண்ணப்போ ஒரு சர்டிஃபிகேட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா மற்றும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கள். இதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர், சான்றிதழ் எண், வழங்கப்பட்ட தேதி, அந்த தேதியில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. டேட்டு, மந்த்து, இயர், இது 3 வர்ற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதை யார் உங்களுக்கு வழங்கினாங்க, சான்றிதழ் வழங்கிய அதிகாரி. அப்புறம் எந்த வட்டம், எந்த மாவட்டம். அப்புறம் உங்களுக்கு மந்த்லி இன்கம், மாத வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது என்னென்னா, ஆர் யூ ஏ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. நோ அப்படின்னா, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்றுத்திறனாளி ஓகே, எதில் உங்களுக்கு ப்ராப்ளம், பார்வையற்றவரா, விஷுவலி இம்பேர்ட், காது கேளாதவரா, காது கேட்கலைன்னா இது செலக்ட் பண்ணுங்க.
பார்வையற்றவராக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச்டு, கை கால் குறைபாடு உடையவரா அப்படி இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி, குறைபாட்டின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது குறைபாடு இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணணும் எவ்வளோ அப்படின்னு. டு யூ நீட் எ ஸ்கிரைப், தேர்வு எழுத உதவியாளர் தேவையா? உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த தேர்வு எழுதுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. வேணாம் என்னாலேயே முடியும் அப்படின்னீங்கன்னா நோன்னு கொடுங்க. அடுத்தது, ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவத்தினரா? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் மிலிட்ரியில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுங்க. ஒருவேளை ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பிபிஓ நம்பர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அந்த வேலையை விட்டு எப்போ வந்தீங்க, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இல்லாட்டி ப்ராபபிள் டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட இல்லது விடுவிக்கப்படும் நாள், எப்போ நீங்கள் அது விட்டு வெளியே வந்தீங்களோ இல்லை எப்போ வரப்போறீங்களோ அப்படிங்கிற ஒரு டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லை நீங்கள் வேறு ஏதோ, ஆர் யூ எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் அரசு பணியாளராக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. ஒருவேளை அரசு பணியாளராக இருந்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் உங்களோட டெசிக்னேஷன் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் சர்வீஸ், பணிபுரிந்த ஆண்டுகள், எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ், நீங்கள் எப்போ அங்கே ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டேட், மந்த் அண்ட் இயர், தேதி, மாதம், வருஷம், இது மூணு இருக்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டிபார்ட்மெண்டல் டிசிப்ளினரி ஆக்ஷன், துறை ஒழுங்கு நடவடிக்கை, இனிஷியேட்டட், தொடங்கப்பட்டதா? இது உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுங்க. பெண்டிங், நிலுவையில் உள்ளதா? ஏதாச்சும் நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லிடணும், எஸ்ன்னு கொடுங்க. நிலுவையில் இருந்துச்சுன்னா எஸ், இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுங்க. பனிஷ்மெண்ட் அவார்டட், நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ ஏதாச்சும் தண்டனை வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், சான்றிதழ்களின் விவரங்களில் வரும். இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பர்டிகுலர்ஸ், கல்வி தகுதி குறித்த விவரங்கள். உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். கல்வி நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணணும். இங்கே எக்ஸாம் பாஸ்ட், கல்வி தகுதி, அதில் வந்து 10th 12th இந்த மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வந்தது, மீடியம் எந்த மொழியில் நீங்கள் படிச்சிங்க, பயிற்று மொழி தமிழா இங்கிலீஷா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டிகிரி, பட்டம், முதன்மை பாடம் என்ன, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக எடுத்து என்ன படிச்சிங்க, அப்புறம் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க. முதல்ல எஸ்எஸ்எல்சி பள்ளி இறுதி வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட், அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வந்தது, முடிவு அறிவிக்கப்பட்ட நாள், அதோட ரிசல்ட் வந்து எந்த டேட்டு, எந்த மந்த்து, எந்த வருஷம் வந்தது அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். டேட் கொடுத்தீங்கன்னா, இப்போது ஏப்ரலில் ரிசல்ட் வந்ததுன்னா ஏப்ரலில் எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எஸ்எஸ்எல்சி வந்து இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிங்களா, தமிழ் மீடியமாக படிச்சிங்களா, இல்லை ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி வேறு எதை எடுத்து படிச்சிங்களோ அதையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th வந்து பட்டம், முதன்மை பாடம் இதெல்லாம் தேவைப்படாது. அப்புறம் போர்டு, எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படிங்கிறது இங்கே சொல்லிடணும். 10th மாத்திரம் எஸ்எஸ்எல்சி. ஹையர் செகண்டரி மேல்நிலை தேர்வு ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், 10th அப்புறம் ஹையர் செகண்டரி 11th and 12th படிச்சிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வந்தது அப்படிங்கிற டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுவும் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதில் மெயினாக என்ன எடுத்து படிச்சிங்க, 2 years படிச்சிருப்பீங்க, ஹையர் செகண்டரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஹையர் செகண்டரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க.